நடிகையும் அரசியல் பேச்சாளருமான விந்தியா வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகைப்படத்தை காட்டும்போது அவங்க தலைவரை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசினாங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. கடவுளை நினைச்சாலும் மீண்டும் படைக்க முடியாத அதிசய பிறவி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு விந்தியா சொன்னாங்க. ஆண்டவனே நினைச்சாலும் இன்னொரு முறை படைக்க முடியாத ஒரு அதிசயம். அதுபோக இன்னும் ஒரு சில விஷயங்கள் கூட சொன்னாங்க. அதாவது ஒரே சூரியன், ஒரே பூமி, ஒரே சூப்பர் ஸ்டார் தான். நான் வந்து எப்போவுமே அவருடைய தீவிரமான ரசிகை. ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு பூமி, ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார். அப்போ வந்து நான் ஃபேன்ன்றது தான் சொல்லியிருக்கேன். 2015 அவர் கூட ஃப்ளைட்டில் வர ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஃப்ளைட்டில் வந்து அவருக்கு பக்கத்து சீட்டில் தான் நான் உட்காந்துருந்தேன். நிறைய விஷயங்கள் அந்த டைமில் பேசிட்டு வந்தோம். அதில் ஒரு விஷயம் சொன்னார், உங்களோட பேச்சு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு என்னைய பாராட்டி தள்ளிட்டார். எனக்கு என்னவோ மாதிரி இருந்தது. சார், என்னால் தாங்க முடியல சார் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு விந்தியா வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ பக்கத்து சீட் அப்போ தான் நிறைய பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்போது அவர் வந்து ஆக்சுவலாக என் பேச்செல்லாம் புகழ்ந்தார். நான் வந்து சார் என்னால் தாங்க முடியும். விந்தியா சொன்னதிலே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடவுளே நினைச்சாலும் மீண்டும் தலைவரை போல ஒரு மனிதரை படைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது வந்து 100க்கு 100 உண்மை. ஏன்னா ஒரே தலைவர் தான். தான் வந்து எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் எல்லாரையும் மதிக்கிற அந்த குணம் வந்து தலைவரை தவிர வேறு யார்ட்டையும் பார்க்க முடியாது. தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்குறது ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்.